நாம எந்த விஷயத்த செஞ்சாலும் அது முதலாவது தேவனுடைய மகிமைக்காக செய்யணும், ரெண்டாவது சபையினுடைய பக்தி விருத்திக்காக செய்யணும். இத இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்துல செய்து காட்டினாரு. எப்படின்னா, அவர் அற்புதம் செய்யும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் பிதாக்கு மகிமை செலுத்தினாரு. அது மாத்திரம் இல்லாம இருக்கிற மக்களை பிதாக்கு நேரா திருப்பினாரு. அதே மாதிரிதான் சபையில இருக்கிற ஒவ்வொரு சீஷனும் பிதாவுக்கு மகிமை செலுத்துறவனா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அவன் சபையில இருக்கிற எல்லாரையும் தூக்கி எடுக்கணும். எப்படின்னா, நல் வார்த்தைகளை பேசி அவனை திருத்தி எப்படியாவது அவனை பரலோகத்துல வந்து சேர்க்கணும். அது நம்ம கையில இல்ல. ஆனாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளா இருந்துச்சுன்னா அவன் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துருவான். இதுதான் பக்தி விருத்தி. இத பத்தி தான் பவுல் தெளிவா சொல்றாரு. ஒரு சபைக்கு எந்த ஒரு வரம் கொடுக்கப்பட்டாலும் அந்த வரம் பிதாவை முதலாவது மகிமைப்படுத்தணும், ரெண்டாவது சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவா நடத்தணும். இது சபையில ஒரு முக்கியமான விஷயமா காணப்படுது. இந்த இரண்டு விஷயங்கள் தான் ஆண்டவர் சபை கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. இத குறித்து தயவு செய்து சிந்தித்து பாருங்களேன்.